எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கைகள் போதாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தை மாற்றி அமைத்து அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளை முதல் தொடங்கும் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வேலை வந்து புகார் கொடுக்கக்கூடிய வேலை, அவங்களுடைய வேலை பதில் கொடுக்கக்கூடிய வேலை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்களுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவருடைய அறையை சீர் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் அந்த இடம் வேலை ஆரம்பித்து விட்டா என்று பார்க்க வந்தோம். அவர்கள் நாளை தினம் இந்த வேலையை தொடங்க சொல்லியிருக்கிறார்கள். எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கைகள் போதாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தை மாற்றி அமைத்து அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளை முதல் தொடங்கும் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடியார் கட்சி அமைச்சர் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறாரு. ஒரு சில எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறாங்களே, அது என்ன சார்? இதுக்கு பொதுச் செயலாளர் யாருக்கே நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நீங்கள் பட்ஜெட் செஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? அது நீங்கள் பேரவைத் தலைவர்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நாங்கள் எப்போ தயார் தானே. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்களா? கவர்னர் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது தெரியுமா? அது கவர்னர் பதில் கொடுப்பாரு. நீங்கள் அதை பற்றி எதுவும் கேட்டிங்களா? நாங்கள் எங்களுடைய வேலை வந்து புகார் கொடுக்கக்கூடிய வேலை, அவங்களுடைய வேலை பதில் கொடுக்கக்கூடிய வேலை. இல்லை இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்றது செக் பண்ணிங்களா? ஸ்டேட்டஸ் அவங்க இந்த எல்லாம் பையெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 41 பேரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சட்டமன்றத்தில் பாருங்கள். சட்டமன்றம் அடுத்த ஃபைனான்ஸ் மீட்டிங் நிதி பட்ஜெட் வரும்போது பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக உட்காரும். அதுக்கு பொதுச்செயலாளர் நேற்றைய பயிற்சி விட்டார். ஓகே சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்களுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவருடைய அறையை சீர் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் அந்த இடம் வேலை ஆரம்பித்து விட்டா என்று பார்க்க வந்தோம். அவர்கள் நாளை தினம் இந்த வேலையை தொடங்க சொல்லியிருக்கிறார்கள். எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கைகள் போதாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தை மாற்றி அமைத்து அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளை முதல் தொடங்கும் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடியார் கட்சி அமைச்சர் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறாரு. ஒரு சில எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறாங்களே, அது என்ன சார்? இதுக்கு பொதுச் செயலாளர் யாருக்கே நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நீங்கள் பட்ஜெட் செஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? அது நீங்கள் பேரவைத் தலைவர்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நாங்கள் எப்போ தயார் தானே. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்களா? கவர்னர் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது தெரியுமா? அது கவர்னர் பதில் கொடுப்பாரு. நீங்கள் அதை பற்றி எதுவும் கேட்டிங்களா? நாங்கள் எங்களுடைய வேலை வந்து புகார் கொடுக்கக்கூடிய வேலை, அவங்களுடைய வேலை பதில் கொடுக்கக்கூடிய வேலை. இல்லை இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்றது செக் பண்ணிங்களா? ஸ்டேட்டஸ் அவங்க இந்த எல்லாம் பையெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 41 பேரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சட்டமன்றத்தில் பாருங்கள். சட்டமன்றம் அடுத்த ஃபைனான்ஸ் மீட்டிங் நிதி பட்ஜெட் வரும்போது பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக உட்காரும். அதுக்கு பொதுச்செயலாளர் நேற்றைய பயிற்சி விட்டார். ஓகே சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்களுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவருடைய அறையை சீர் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் அந்த இடம் வேலை ஆரம்பித்து விட்டா என்று பார்க்க வந்தோம். அவர்கள் நாளை தினம் இந்த வேலையை தொடங்க சொல்லியிருக்கிறார்கள். எம்எல்ஏகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கைகள் போதாது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தை மாற்றி அமைத்து அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளை முதல் தொடங்கும் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடியார் கட்சி அமைச்சர் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறாரு. ஒரு சில எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறாங்களே, அது என்ன சார்? இதுக்கு பொதுச் செயலாளர் யாருக்கே நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நீங்கள் பட்ஜெட் செஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? அது நீங்கள் பேரவைத் தலைவர்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நாங்கள் எப்போ தயார் தானே.
இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்களா? கவர்னர் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது தெரியுமா? அது கவர்னர் பதில் கொடுப்பாரு. நீங்கள் அதை பற்றி எதுவும் கேட்டிங்களா? நாங்கள் எங்களுடைய வேலை வந்து புகார் கொடுக்கக்கூடிய வேலை, அவங்களுடைய வேலை பதில் கொடுக்கக்கூடிய வேலை. இல்லை இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்றது செக் பண்ணிங்களா? ஸ்டேட்டஸ் அவங்க அந்த எல்லாம் பையெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 41 பேரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து பாருங்கள், சட்டமன்றம் அடுத்த ஃபைனான்ஸ் மீட்டிங் நிதி பட்ஜெட் வரும்போது பாருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக வந்து உட்காரும். அதுக்கு பொதுச்செயலாளர் நேற்றைய பயிற்சி விட்டார். ஓகே சார், நன்றி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.